ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. நைட்டு ஃபுல்லாக லைவ் போட்டுட்டு 8 மணி ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி கேட்டுட்டேன். வர சொன்னாங்க அயன் சுக்ரோஸ் போடுறதுக்காக. ஸோ கிளம்பிட்டேன். இன்னைக்கு எனக்கு ஊசி போட போகிறாங்க. ஓகே பாய். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே வீடியோ எடுத்து போடுறேன். பாய். அவர் ஒன்றும் ரெடி ஆகல, ஆஃபீஸ்க்கு போகணும். அப்படியே முகத்தை கழுவிட்டு வராரு. ஓகே பாய், ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணுறேன். போயிடலாமா? பயமாக இருக்கு. சாப்பிட்டேன். பயமாக இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே வீட்டுக்கு போயிடலாமான்னு இது வேறு. சீட்டு போட்டாச்சு. இந்த ரூமில் தான் இப்போ என்னை கூட்டின்னு போய் பெட்டில் படுக்க வச்சிட்டாங்க. படுக்க வச்சுட்டு கையில் அந்த நீடில் போடுவாங்கள்ல, அந்த அயன் சுக்ரோஸ் ஏற்றுறதுக்காக நரம்பு தேடிட்டுருக்காங்க கையில். ஒரு வாட்டி எந்த கையில் போட்டோன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, மறந்து போயிடுச்சு எந்த கையில் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு. அப்புறம் அந்த கையில் தான் நீடில் போட்டாங்க. பாருங்க, ஊசி குத்துறாங்க எனக்கு வேற. ஐயோ, ஒரு டைமும் அதுக்கு பயப்படுதா இருக்குது. எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். சரி, இந்த வாட்டி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கே செம்ம திட்டினாங்க. ப்ளட்டு வேறு கம்மியாகிடுச்சு. 8.4 தான் இருக்குது. 9 இருந்தது. இப்போ மறுபடியும் கம்மியாகிடுச்சு. அதனால செம்ம திட்டினாங்க ஹாஸ்பிட்டலில். எனக்கு தொடர்ந்து ஒரு நாள் விட்டு விட்டு இந்த அயன் சுக்ரோஸ் ஒன்று 4 இருக்கான். ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தால, அது வந்து வேஸ்ட். அது இப்போது இவ்வளோ நாள் கேப் ஆகிடுச்சு. அது உடனே 1 வீக்லேயே 4 போட்டால் தான் ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ மறுபடியும் 4 இருக்கோம். இப்போ ஃப்ரைடே வர சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே போட்டு மூஞ்ச மூடிக்கிறேன். நான் வேற ஊசி போடுவேன். சரக்குன்னு கையில் குத்துனாங்க பாருங்க. ஐயோ, இன்னைக்கு 2 ஊசி வேறு எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஊசிலாம் போட்டுப்பீங்களா பயப்படாமல்? உங்களுக்கு அந்த தைரியம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போட்டுப்பேன். எப்படி இருந்தாலும் போட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது? இன்னைக்கு பயங்கரமாக திட்டுவாங்க நான் ஹாஸ்பிட்டலில். நானா போட்டாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளே படுத்துட்டு இருந்தா. அப்படியே ஹஸ்பண்ட் கூட வந்துட்டாங்க. இது சின்ன பாட்டிலுன்றதுனால சீக்கிரமாக ஏறிடுச்சு. ஒரு 1/2 hour இருக்கும். 1/2 hourலேயே ஏறிடுச்சு. அவருக்கு வேறு வேலைக்கோ டைம் ஆகிடுச்சா. அதனால் காலையில் 8 மணிக்கெலாம் போயிட்டோம். நாங்கள் 8 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்க சொன்னாங்க. அவர் போயிட்டு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு வந்தாரா. அதுக்கப்புறம் அது குடிச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்களால சுத்தமாக முடியல. இப்போ படுத்துட்ருக்காங்க. 2 கையிலையும் ஊசி போட்டாங்க. ஒரு கையில் வந்து அயன் சுக்ரோஸ் ஊசி போட்டாங்க. அந்த வென்பிளான் போட்டு ஏற்றினாங்க ஃபுல்லாக. அது முடிஞ்சதுக்கடுத்து திருப்பி ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இந்த கையில் திருப்பி ஒரு ஊசி குத்தி ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ப்ளட் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு 9 பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து 8.4 தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து ரத்த ஊசி ஒன்று ஏற்றுனாங்க கோஸ் ஹாஸ்பிட்டலில். அப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்க. அதனால் ஒரு 2 பாயிண்ட் வந்து ஏறிச்சு. 7 பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் ஏறி 9 கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து திருப்பி வந்து கம்மியாயிடுச்சு. ஒரு ஊசி அப்பயே போட சொன்னாங்க இவங்க. அந்த
அயன் சுக்ரோஸ் ஊசி அது ஒன்று தான் போட்டோம். அப்புறம் 10 நாள் வந்து போடாமல் விட்டோம். இவங்க சாப்பிட்றத கற்று சரியாக சாப்பிடல. அதனால் பார்த்தீங்கன்னா 8.5 8.4 கிட்ட தான் இப்போ வந்திருக்கு திருப்பி டெஸ்ட் பண்ணும்போது. அதனால் திருப்பி இப்போ 4 ஊசி போடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருப்பி. அந்த அயன் சுக்ரோஸ் ஊசி என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இவங்க இப்போ ஒரு ஊசி போட்டதுக்கே ரொம்ப டயர்டாகி படுத்துட்டாங்க. இப்போ வந்து திருப்பி வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. 2வது ஊசி வந்து வர வெள்ளிக்கிழமை வந்து நம்ம போடணும். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.